ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த சிம்பிளான ஈஸியான ஒரு பார்டர் எம்ப்ராய்டரி நார்மல் நீடில் வச்சு எப்படி அழகாக ஒரு சில்க் ப்ளவுஸில் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த பிளெயின் சில்க் மெட்டீரியலில் நம்ம எப்படி ஸ்லீவ்ஸ் மார்க் பண்ணுறது அப்படின்ட்டு காமிக்கிறேன். இப்போ நான் அந்த மெட்டீரியலை ரெண்டாக மடிச்சிருக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த கரை இருக்குல்ல, அது வந்து ஹைட் மார்க் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல மார்க் பண்ணணும். இந்த மாதிரி பிரெத் இருக்கிறது வந்து நான் நூல் இப்படி இந்த மாதிரி பிரிஞ்சிட்டு வரும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அதை மடித்து தைச்சிருக்கேன். நம்ம எம்ப்ராய்டரி பண்ணுறது வரைக்கும் அது வந்து நூல் ரொம்ப பிரிஞ்சிட்டே வரும். ஸோ அதனால் அதை மடித்து தைச்சிருக்கிறேன். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஸ்லீவ்ஸோட பிரெத்து அதை வந்து மார்க் பண்ணிக்கணும். எவ்வளோ நீளம் எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். நான் இப்போ ஒரு 10 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து எட்ஜில் நம்ம அந்த ஸ்லீவ்ஸ் பண்ண போகிறதுனால ஒரு காட்டன் கிளாத் அட்டாச் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த ஃப்ரேம் வைக்கும்போது நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் நமக்கு. ஸோ நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் காட்டன் கிளாத், ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரேம் ஃபிட் பண்ணும்போது நல்லா டைட்டாக இருக்கும். நான் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சில்க் த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம சாரீக்கு என்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் சில்க் த்ரெட் எடுத்துக்கலாம். அதோட இந்த மாதிரி கட் பீட்ஸ், ஸோ இந்த மாதிரி அது கோல்டன் கலரில் நான் ஒரு சில்க் சாரீக்கு ஏற்ற மாதிரி உள்ள டிசைன் இப்போ பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ஒரு பார்டர் லைன் கொடுக்கணுங்கிறதுக்காக செயின் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதில் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து எடுத்து அதே பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி நீடில் எடுக்கணும். பாருங்க, திருப்பி செயின் ஃபார்ம் ஆகும். அந்த செயின்குள்ளேருந்து அடுத்தது நீடில் மேலே வரணும், நூல் வந்து நீடிலுக்கு கீழே இருக்கணும். அப்போ ஒரு செயின் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒரு திக்காக ஒரு பார்டர் லைன் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பார்டர் லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் அந்த அகலத்துக்குள்ள அளவுக்கு நம்ம அந்த ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோன்னா ஃபுல் ஃப்ரேமில் வந்து அந்த டிசைன் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கட் பீட்ஸ் எல்லாம் அந்த கட் பீட்ஸ் வச்செல்லாம் ரவுண்ட் பீட்ஸ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இடையில மாற்றிட்டு இருக்காமல் ஒரே ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். 18 இன்ச் வரைக்கும் நமக்கு ஃப்ரேம் கிடைக்கிது. ஸோ ஃபுல் நெக்கும் அந்த ஃப்ரேமுக்குள்ளே பண்ண முடியும், ஃபுல் ஸ்லீவும் அந்த ஃப்ரேம்குள்ளே ஃபிட் பண்ண முடியும். நான் இப்போ இது வந்து 12 இன்ச் ஃப்ரேம் எடுத்திருக்கிறேன். 10 இன்ச் அளவுக்கு அகலம் இப்போ நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து உங்களோட ஸ்லீவ் லென்த் பிரெத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி பாருங்கள், பார்டர் லைன் பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த கட் பீட்ஸ் இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இது வரைஞ்சிட்டும் பண்ணலாம், வரையாமையும் பண்ணலாம். நான் இப்போ பாருங்கள் பண்ணி காமிக்கிறேன். சாதா நம்ம மெஷினுக்கு யூஸ் பண்ணுற காட்டன் த்ரெட் எடுத்துக்கணும், கோல்டன் கலரில். அதில் ஒரு கட் பீட்ஸ் இந்த மாதிரி லாங் பீட்ஸ் எடுத்துகிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க கிராஸாக. ஸோ இது ஒரு வி மாரி ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் நான் அதை எப்படி வரைஞ்சிட்டு பண்ணுறேங்கிறதும் காமிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் லைன் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பீட்ஸில் கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து கேப்பில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ரவுண்ட் பீடு இது ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது இருக்கிறதுலே சின்ன சைஸு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2 mm அளவுக்கு தான் இருக்கும் அது. ஸோ அதில் வந்து அதே நம்ம அந்த த்ரெட் காட்டன் த்ரெட்டை வச்சு 2 த்ரெட்டாக எடுத்துருக்கிறேன். 10 நம்பர் நீடில் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் இப்படி அந்த கேப்ல எல்லாம் ஃபில் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், கிராண்டாகவும் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது மேலே இன்னும் த்ரெட் ஒர்க் நம்ம கொடுக்கலாம். இதுவே பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது மேலே நம்ம சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம த்ரெட் எடுத்துருக்குறோம். இதில் நான் திக்காக வேணுங்கிறதுக்காக 8+8 த்ரெட் எடுத்துகிட்டு அதை நீடிலில் கோர்த்து அதை 16 ஆக்கியிருக்கிறேன். ஸோ இது மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஒன்று விட்டு ஒன்று அந்த இதில் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வரைஞ்சிட்டு அதை வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு அதில் பண்ண போகிறோம். எப்படின்ட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீடில் நூல் எடுத்துகிட்டு ஒரு தடவை ரோல் பண்ணிக்கணும். கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த நூலை பிடிச்சிருக்கிறேன் பாருங்கள். பக்கத்தில் வரும்போது தான் அந்த பிசுறு இல்லாமல் அதை சரி பண்ணிவிட்டு அதை அப்படியே கீழே விடுறேன் பாருங்கள். திருப்பி அந்த பாயிண்டில் எடுத்துட்டு அதை வந்து ஒரு தடவை இப்படி ரோல் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீடில் கீழே விடணும். ரைட் ஹேண்ட் வச்சு அதை கீழே இழுக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் இந்தமாரி பிடிச்சிட்டு பக்கத்தில் வரும்போது நூலை விடணும். விட்டிங்கன்னா அழகாக ஒரு ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஃபார்ம் ஆகும். இந்தமாரி பிசுறு இல்லாமல் நீட்டாகவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இது வந்து அங்கங்கே சின்ன சின்ன புட்டா நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த த்ரெட் ஒர்க்கே வேணாலும் இதுமாரி ஒரு 3 ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கலாம். நான் சின்ன சின்ன பீடு மட்டும் அங்கங்கே வைக்க போகிறேன். ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ண அதே ரவுண்ட் பீடை வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான்.
ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இதே பார்டர் லைனை நம்ம நெக் லைனை ஒட்டியே அது மாரியும் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்ட்ரிச் ப்ளவுஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஈஸியாக பண்ணக்கூடிய ஒர்க் தான். ஃப்ரெஞ்ச் நட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் லேசி டேஸியில் 3 பெட்டல்ஸ் மாரியும் போடலாம். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.